Hi guys, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் உங்கள் Gubeyskillstv. என்னோட நேம் வந்து குபே. உங்களுக்கு நல்லாவே தெரியும். இன்றைக்கான ரெசிபி என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரவாகேசரி தாங்க பண்ண போகிறோம். ஸ்வீட் ரெசிபி தான். ஸோ இன்றைக்கி என்ன அப்படின்னா இன்றைக்கி வியாழக்கிழமை அப்படிங்கிறதுனால அம்மா வந்து வீட்டில் வந்துட்டு சாமிக்கு வந்து நெய்வேத்தியம் படைப்பாங்க. ஸோ அதுக்காக வந்துட்டு ரவாகேசரி தான் நான் பண்ண போகிறேன். அதை நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அடுப்பத்தை வச்சுட்டு ஒரு வானல் எடுத்து வச்சுக்கோங்க. அந்த வானலில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற 200 கிராம் ரவையை வந்துட்டு ஆட் பண்ணி நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. லோ ஃப்ளேமில் தான் இருக்கணும் அடுப்பு. இல்லை அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு அடி பிடிச்சிரும் ரவை. ஸோ அதனால் லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு ரவையை வந்துட்டு நல்லா ஃப்ரை பண்ணுங்கள். ஃப்ரை பண்ணிவிட்டு அதை ஒரு பாத்திரத்தில் மாற்றி வச்சுக்கோங்க. அடுத்து இன்னொரு வானல் வச்சு அந்த வானலில் தேவையான அளவுக்கு நெய்யை ஊற்றிடுங்க. நெய்யை ஊற்றிட்டு நம்ம எடுத்து வச்சுருக்கிற நட்ஸையும் போட்டு அதில் வந்து நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு அதை ஒரு வேறு பவுலில் மாற்றிக்கணும். அடுத்து அதே வானலில் பார்த்திங்கன்னா கொஞ்சமாக நெய் இருக்கும். அந்த நெய் இருக்கிற வானல்லையே வந்துட்டு நம்மளுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. அது கூடவே பார்த்திங்கன்னா பிஞ்சு உப்பு போட்டுக்கோங்க. அப்போ தான் வந்து டேஸ்ட் வந்து ஹை லெவலில் இருக்கும். அது கூடவே பார்த்திங்கன்னா கேசரி பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு நல்லா கொதிக்க வைங்க. ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் வரைக்கும் நல்லா கொதிக்கணும். அப்போ தான் வந்துட்டு நம்ம கேசரி போட்டு கிண்டுறப்போ நல்லாயிருக்கும். நல்லா கொதித்ததுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்கிற ரவையை வந்துட்டு அதில் வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக கொட்டி அதை நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக கொட்டுறப்பவே நல்லா கிண்டிக்கணும். அப்போ தான் வந்துட்டு அது கட்டி ஆகாமல் நல்லா வந்துட்டு மிதமான ஒரு டேஸ்ட்டு கிடைக்கும். அப்போ தான் உடையாமல் வரும், நல்லா இருக்கும். இந்த மாதிரி திக்காக பாருங்கள் எப்படி இருக்குன்னு. ஸோ இந்த மாதிரி தான் வந்துட்டு வரும். ஸோ அதனால் கொட்டுறப்பவே நல்லா கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் அடியும் பிடிக்காது, கட்டி கட்டி ஆகாது. இப்போ பார்த்தீங்கன்னா கேசரி ரவா வந்து எந்த ஸ்டேஜில் இருக்குன்னு உங்களுக்கே தெரியும். நான் சொல்ல வேண்டிய வேலையே இல்லை. நல்ல டேஸ்டான நல்ல சுவையான கேசரி ரவா ரெடி ஆகிடுச்சு. கேசரி ரவாவை வந்துட்டு உங்கள் குழந்தைங்களுக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸாகவோ இல்லை உங்கள் கெஸ்ட்டு வீட்டில் யாராச்சும் வந்திருந்தாச்சுன்னா அவங்களுக்கும் கொஞ்சம் குயிக் அண்ட் குயிட்டாக எப்படி நீங்கள் சமைச்சு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோ பதிவு. ஸோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். அடுத்து உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். எஸ்டர்டே பார்த்தீங்கன்னா நான் வந்து டி நகர் தான் போயிருந்தேன். டி நகர் எதுக்கு போயிருந்தேன் அப்படின்னா நம்ம சேனலுக்கு தேவையான கிச்சன் செட்டு தான் வாங்க போயிருந்தேன். ஸோ கிச்சன் செட்லாம் வாங்கிட்டேன். அதை வாங்கி உங்களுக்கு ஒரு வீடியோவாக போடுறேன். ஸோ அங்கேயே வீடியோ எடுக்கணும்னு தான் நினச்சேன். பட் வீடியோ நாட் அலவுடுன்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதனால் வீடியோ எடுக்க முடியலை. ஸோ அதை நான் எடுத்துகிட்டு வந்துட்டு நம்ம குக்கிங் வீடியோ போடுறப்போ இதை நம்ம ஃப்ரெண்ட்ஸ்க்கு காட்டலாம் அப்படி சொல்லிட்டு தான் நான் இந்த வீடியோவில் காமிக்கிறேன். ஸோ அடுத்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம சேனலில் வந்துட்டு நிறைய வியூஸ் போகுது, நிறைய பேர் பார்க்குறீங்க, எல்லாமே பண்ணுறீங்க. ஓகே, லைக்லாம் கூட கொடுக்குறீங்க, கமெண்ட்டும் பண்ணுறீங்க, நல்ல விஷயந்தான். பட் வந்து யாருமே சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேறீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி நீங்களும் எனக்கு ஒரு மோட்டிவேட்டாக இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக நான் ரொம்ப ஹாப்பியாக இருப்பேன். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இனிமேல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய பிரதருக்கு நீங்கள் சப்போர்ட் கொடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு சாய்ஸ் கொடுக்க போகிறேன். என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் வர வீடியோவில் நீங்கள் சொல்கிறது தான் நான் சமைக்க போகிறேன். ஸோ நீங்கள் இதுக்கப்புறம் கமெண்ட்டில் வந்துட்டு உங்களுக்கு என்ன ஸ்வீட் ரெசிபி, என்ன டிஷ் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் சொன்னிங்கன்னா நான் அதை வந்து குக் பண்ணி உங்களுக்கு வீடியோவாக மேக் பண்ணி போடுவேன். லாஸ்ட் வீக் பார்த்திங்கன்னா நம்ம பல்லாவரம் ஃப்ரைடே மார்க்கெட் தான் நம்ம லாகாக எடுத்து போட்டிருந்தேன். அதை பார்க்காதவங்க நம்ம வீடியோவோட லிங்க் இருக்குது, கிளிக் பண்ணிங்கன்னா பார்க்கலாம். ஓகே, பாய்.